எஸ், ஒரு வழியாக இந்த இடத்த ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இறங்கி இந்த இடத்த விட்டு முதல்ல தப்பிச்சா மட்டும் போதுமா சாமி. எந்த வழி? எனக்கு தெரிஞ்சு இந்த வழி தான் நினைக்கிறேன். நான் நெருப்பு வச்சு மறைச்சிட்டானுங்களே. என்னது? அப்போ என்ன கிறகண்டா அது? ஐயோ, அது எவ்வளோ பெரிய மான்ஸ்டர்! இது நம்மளை தான் நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமாம், நம்மளை தான் வருது. வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமிங் பாஸ். நான் உங்கள் விக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் தி ஐஓகி அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேம் தான். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா டைட்டிலே கொடுத்துக்கிறாங்கோ எஸ்கேப் தி ஐஓகின்னு. இந்த ஐஓகிங்கிற ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகிறதான் இந்த முழுக்க கேம் கான்செப்டே. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேமுக்குள்ளே போயிடலாம். என்னடா எடுத்தவனு ஒரு ரூமை காட்டுறாங்க. ஓ, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த இடத்துல தான். அப்பா என்னடா அது? பில்டிங் ஆன் ஃபயர். ஓ, நம்ம இப்போ இந்த பில்டிங்கில் நெருப்பு பற்றின்னு எரிஞ்சிட்டே இருக்குது போல. இது என்னது? கேமரா தானே இது? எதுக்கு? எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு தாண்டா மட. எதுக்குன்னே தெரியல. சரி ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு. இது இருட்டாக இருக்கிற இடத்துல அடித்தோம்னா நமக்கு இது வெளிச்சம் தரும்னு நினைக்கிறேன். ஆமாம், வெளிச்சம் தான் தருது. ஏற்கனவே இங்கே வெளிச்சமாக என்னடா இருக்குது, அப்புறம் எதுக்குடா? ஓகே, இந்த இடத்துல எடுத்து பார்ப்போம். என்னடா அது ப்ளூ கலரில் எதுவும் சளி மாதிரி எது தெளிச்சு கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இருக்கிற கேரக்டர் வேறு ரொம்ப இருமிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே மூச்சு விட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் லாக் ஆகிருக்கு, இங்கேயும் லாக் ஆகிருக்குது. இந்த இடத்துல எடுத்து பார்ப்போம். என்ன இருக்குது? ஹாய், இங்கே மவுஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. அதுதான் இந்த கேமோட. என்னடா ஏதோ செவுத்தில் ஏதோ 4ன்னு ஏதோ ஒன்று எழுதியிருக்குது. இருக்கு, மறுபடியும் அடிச்சு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு க்ளூவாக தான் இருக்கும். ஏன்னா அது க்ளூ தான் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. இது அப்படியே எடுத்து அது என்ன க்ளூன்னு பார்த்து இந்த இடத்த விட்டும் போது எஸ்கேப் ஆகணும்ப்பா சாமி. இந்த இடத்த பார்க்குறதுக்கே கொடை நடுங்குது. என்னது? 403. ஐ திங்க் இது வந்து ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன். எஸ், இதாக தான் இருக்கும். 403. ஆமாம், 403. எஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. ஓ, இது 2-3 இது ஓப்பன் வேறு பண்ணணுமா அதில்? ஓகே, இதுலேயும் 403, அதுலேயும் 403. ஓகே 403. ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயும் ஒன்று இருக்குது. இதையும் அப்படியே போட்டு எத்தனைடா கொடுப்பீங்க? ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கே விடிஞ்சிரும் போலையே. அதுக்குள்ளே அந்த பேய் வந்து என்னையே தின்ட்டு போயிடும். இங்கேயுமா? ஐயோ, கொள்றாங்களே. சரி விடு, பார்த்துக்கலாம். என்னது? 403. ஓகே, இங்கேயும் போட்டாச்சு. இங்கேயும் போடணுமா? எதுக்குடா எல்லாம் போட்டுக்கும்? எதுக்குடா ஒரே லாக்கில் போட்டு வச்சுருக்கிறீங்க? பரவாயில்ல, இவங்க போட்டால் தான் நமக்கு வசதியாக இருக்குது. ஓகே, நமக்கு க்ரோவர் கிடச்சிருக்கு. க்ரோவர் எடுத்துகிட்டு எங்கே போகிறது? ஐ திங்க் நம்ம என்ட்ரன்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே தான் இருக்குது என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸாக அது? இழுங்க எல்லாம் நெருப்பு பற்றிட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. மேலே ஏதோ படிக்கிட்டு போகுது. ஐ திங்க் மேலே போகிறது எனக்கு சேஃப்னு படலை. எஸ், இங்கே தான் நினைக்கிறேன். இது என்னது? லிஃப்ட்டா? வேணாம், ஃபயர் ஆக்சிடென்ட் இறங்கி லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறது சேஃப்னு எனக்கு படலை. எஸ், இதை தான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான். யாரா அது? எதுக்குடா இந்த கற்றுறீங்க? ஏன்னா எதுக்கு சாமி? ஏன்டா எஸ்கேப் பண்ண போகும்போது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களாடா? எனக்கு தெரிஞ்ச அந்த பேய் அதோட வேலையை காட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த பேயோட வேலையாக தான் இருக்கும். அடுத்து அந்த பேய் நம்மளை பிடிக்கிறதுக்குள்ளார நாம் இங்கேருந்து தப்பிச்சாகணும். நான் எப்பப்பெல்லாம் ஒரு கேம் விளாட ஆரம்பிக்கிறேனோ அப்பப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்கு நடந்துக்கிட்டு தாங்க கிடக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த கேரக்டருக்கு லைஃப் ரொம்ப நேரம்லாம் இருக்காது போல். வந்ததுலேருந்தே நம்ம இருமிக்கிட்டு தான் கிடக்குது. பலவிதமான வைத்தியம் பார்த்தோம் நிக்காத இரும்பலால தொல்லையா? உங்களுக்கு தேவை பங்கஜ கஸ்தூரி பிரீத் ஈஸி. இதில் உள்ள ஆயுர்வேத கலவைகள் உங்களுக்கு தருகிறது மிக கடுமையான இருமல் மற்றும் கபத்திலிருந்து விடுதலை. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மாவுக்கு இது வாங்கி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழி நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், வந்தாச்சு. என்னது? என்னடா ஓப்பன் பண்ணால் மறுபடியும் மூடி சாத்துது? ஏப்பா, என்ன எல்லா டோரும் லாக் ஆகி கிடக்கு. இல்லை பாரு எப்பா, எல்லா இடமும் பார்த்துக்கிட்டே இருக்குது. இதில் பொழைக்க 1% கூட வாய்ப்பு இல்லை. எவனும் இந்த இடத்துல தப்பிச்சிருக்க மாட்டான் தான் நான் நினைக்கிறேன். ஒரு டனல் போய்கிட்டே இருக்குது. எல்லா பக்கமும் டனல் தாண்டா போகுது. ஐயோ, எஸ், ஒரு ஒளிவட்டம் தெரியுது. எஸ், ஆனால் அந்த ஒளிவட்டம் பற்றிக்கிட்டே எரியுது. இப்போ எந்த பக்கம் போகிறது? இதோ உடஞ்சு கிடக்கு. ஏங்க அப்பா, இவன் தாங்க அந்த கதர் நம்பருங்க. எப்பா, இங்கே செதஞ்சு கொலன்னு கிடக்குறாங்க. ஓகே, 1 2 3. எஸ், ஜம்ப் பண்ணியாச்சு. வி மேட் இட். ஓகே, இந்த வழி. ஓ, இங்கேயும் ஒரு க்ரோபர் இருக்கா?
ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு க்ரோபர் இருந்துச்சுல்ல. ஓ ஒருவேளை அது ஒன் யூஸ் தான், ஒன் யூஸ் மாதிரியோ அது. ஓகே இங்கே ஒன்று இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளார போயிடுவோம். ஓகே உள்ளார போகிறோம் போய்கிட்டே தான் இருக்கிறோம், வழி வந்த மாதிரி தெரில. எஸ் ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து குதிச்சு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயாகணும்ப்பா சாமி. எனக்கு தெரிஞ்சு இந்த வழி தான் நினைக்கிறேன். நெருப்பு வச்சு அடைச்சிட்டானுங்க. ஓகே என்னடா அது அப்படியே ஆத்தாடி ஆத்தா. ஐயோ இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது. இது நம்மளை துரத்தி தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமாங்க, ஐயோ ஆமாங்க, நம்மளை தானே துரத்திட்டு வருது. குழி ஓப்பன் பண்ணு. ஐயோ குதி. ஐயோ சார் என்னங்க அது? ஓ சாப்டர் 1 முடிச்சிட்டோமா நம்ம? கடவுளே ஏன்னா அது மூஞ்ச பார்த்தீங்கன்னா அதோ ஒரு கொலன்னு ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க. லாரியில் போய் மூஞ்சி மோதன மாதிரி இருக்குது. இது என்னது? அந்த சாக்கடைக்கிட்ட தப்பிச்சு வந்து இந்த சாக்கடைக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. என்னது சாப்டர் 2 ஹாரர் நெஸ்டா? என்னடா அது புதுசாலாம் பேர் வைக்கிறீங்க. என்னடா கையில் எலி? ஓஹோ இந்த எலியை வச்சு நான் பார்த்துருக்கேங்க, யூடியூப்லேயே நான் பார்த்துருக்குறேன். இந்த எலியை வச்சு அந்த பேயை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஆனால் அந்த பேய் வர மாதிரி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சால் அவ்வளோ பெரிய உருவத்துக்கு இந்த சின்ன ஓட்டக்குள்ளாரெலாம் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆத்தாடி ஏங்க வந்துருச்சுங்க. ஐயோ ஆன் பண்ணு இன்னும் வேகமாகவும் போக முடியல, குதிச்சு தான் போக முடியுது. ஓகே இதெல்லாம் நம்ம வந்து ஆன் பண்ணி விடணும் போல. ஓகே ஆன் பண்ணலாம். அப்பா ஓ எனக்கு தெரிஞ்சது பேய்க்கு வந்து சவுண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேங்க. இங்கே தான் இருக்குது. எஸ் இங்கேயும் ஒரு மூடி இருக்குது. அந்த மூடியை தூக்கிட்டு போய் அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி திருவணும் போல். ஓகே இங்கேயும் ஒரு ஜென்ரேட்டர். இங்கே எஸ் இங்கே இருக்குது. ஐயோ என்ன இது ஆஃப் ஆயிடுச்சு. ஏங்கப்பா இங்கே தான் இருக்கு. ஐயோ வருது ஜஸ்ட் ஏங்கப்பா என்ன பார்க்குற? எனக்கு தெரிஞ்சு இது பக்கம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பின்னாடி ஓடிடலாம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஐயோ வருது ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. எம்மா சாமி இங்கே பாருங்க, அது அப்படி பார்க்குதுன்னு. என்னோட வாயை போடுங்க, வாய் இல்லைங்க ஃபுல்லாக பண்டுதான் இருக்குங்க எலியை தின்னு. எங்க நம்ம நினச்சது கரெக்டு தாங்க. நம்ம அந்த எலியை வச்சு அதை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். ஐயோ வருது இந்த எலியை தின்னு. பார்த்தீங்களா தூக்கி போட்டவொடனே கேட்ச் பிடிச்சி வாயில் போடுது. ஏங்கப்பா வருது ஓட்டோ. ஏய் ஓடு இவங்க கிரேட் எஸ்கேப்புங்க. ஓட்டவா எஸ் இங்கேயும் ஒன்று இருக்குது. இங்கே எதுவும் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். எஸ் இங்கேயும் இது பண்ணி ஐயோ வருது போச்சுடா. சோழி முடிஞ்சுடா. வா என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. என்ன பேசுவது என்பதும் மறந்து போய் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுங்க அந்த பேய். ஆண்டவா அது தின்னதை பார்த்தா அதுக்கு வாய் நாடியில் ஏதோ 2 கொடுக்கு மாதிரி அது முளைச்சு கிடக்குதுங்க. அதை வச்சு நம்ம பீஸாக தின்னுட்டு போடுது. இந்த எலிதான் நமக்கு பகடக்காய். ஓகே இங்கே ஏதோ ஒரு பிடிச்ச மாதிரி தெரியுது, அது எதுக்குன்னே தெரியலை. ஆத்தாடி வருது. என்ன பார்க்குற? ஓடி போயிரு. ஓடி போசணும் வருது பக்கத்தில். இங்கே ஒரு எலி இருக்குது. எலியை வச்சு அப்படியே பொறுமையாக அப்படியே போய் பார்க்கல தூக்கி போட்டுடலாம். அதை இந்த எலி இருக்கிறதும் ஒரு வகையில் நமக்கு நல்லது தாங்க. பரவாயில்ல இங்கே ஒரு மூடி இருக்குது. ஏப்பா இத்தனை எலி இருந்துச்சுன்னா எலியை திங்க வருதுங்க. எப்படி பார்க்குது வருங்க. ஐயோ எலியை வந்து தானடி ஆகணும், வந்து தான் அப்புறம் பார்த்துக்கிறோம் உனேங்கிறது. ஏங்கப்பா முறைக்காதீங்கண்ணே போங்க. எஸ் இங்கே ஒரு எலி இருக்குது. பெருசாலி தூக்கி போடா. நல்ல வேலை. வேற ஜென்ரேட்டர் ரூம் எங்கே இருக்குது? எலி தாண்டா கிடக்குது. ஜென்ரேட்டர் போன வாட்டி இங்கே தானே அடி வாங்கிட்டு கிடந்தோம். ஆமாங்க போன வாட்டி இங்கே தான் வாயில் அரைச்சி ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு போயிடுச்சு அது நம்மளைய. இந்த நேரத்தில் எஸ் போன வாட்டி நம்ம ஆந்தனை பண்ணிட்டு வந்தோம். ஓடு ஏங்க அப்பா ஓடு. ஓ லைட்டில் நம்ம கிடச்சிச்சு. எஸ் பெட்ரோமேக்ஸ் லைட்டு. ஓடுறா சாமி. நிற்காதரா. என்ன கொடூரமான மான்ஸ்டர் இது. வருதா? அது வர மாதிரி தான் எனக்கு சவுண்டு கேட்குது. ஐயோ வருது இல்லை வரல. ஐயோ வருதுங்க. இன்றைக்கி இந்த கம்பியை தாண்டி அதெல்லாம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன பார்க்குற? ஓடி போயிரு. நான் வரமாட்டேன்.
ஐய என்னங்க அது வாந்தி எடுக்குது. அதுவும் பச்சை கடலில் கோலன்னு ஏதோ ஒன்று துப்பிட்டு போயிடுச்சு. ஆத்தாடி ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம். ஐயோ என்ன ஹை ஜம்ப் அடிச்சுட்டு அது மேலே ஐயோ பயத்தில் குதிச்சுட்டேங்க. என்னடா அது? ஓகே இங்கே ஒரு எலி இருக்குது. ஏங்கப்பா இந்த இடத்துலலாம் அந்த பேய் வந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டங்க. பக்கத்தில் ஏதோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அப்பாடா இங்கேயும் ஓப்பன் பண்ணியாச்சு. இது இது என்ன இடம்னு எனக்கு தெரியலையே. என்ன எங்கே போகிறதுன்னு எனக்கு அட்டச்சை கருமண்டா. அது தின்னுட்டு ஏனோ பண்ணியிருக்குதுங்க. அங்கே பாருங்க கொட்டல் அது இதுன்னு என்னென்னமோ கிடக்கு சார். கருமம் முதல் இந்த இடத்த விட்டு தம்பிக்கணும். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கொமட்டுதுங்க. எஸ் இந்த வழி இந்த கேட்டு தான், இந்த கேட்டு தான் நினைக்கிறேன். எஸ் இந்த கேட்டு தான் ஓப்பன் பண்ணியாச்சு. எஸ்கேப் பண்ண. ஓகே இது ஒரு மிஸ்ஸிங் பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஜென்ரேட்டர் கூட ஒரு மிஸ்ஸிங் பீஸ். யாரா அது கத்துறது? அப்படியேங்கப்பா இதுவும் ஒரு பேய் குட்டிச்சாத்தான். இங்கேயும் குட்டிச்சாத்தான். ஐயோ அந்த பேயோட பூச்சாண்டிங்க. அந்த பூச்சாண்டியோட இதுன்னு நினைக்கிறேன். சேவகன்ஸ் போல. இதுதான் இந்த ஜென்ரேட்டருக்குள்ள மிஸ்ஸிங் பீஸை முதல்ல போய் எடுத்து வச்சிடணும். கனெக்ட் பண்ணால் தான் சரி வரும். என்ன இது ஏதோ கத்துது. ஆத்தோடி அது கக்கிட்டு போச்சு பார்த்தீங்களா? அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்பைங்க, உளவாளி. நம்ம வரமா இல்லையான்னு பார்த்து கத்திட்டு போயிட்டே இருக்குது பாருங்க. ஓகே எனக்கு தெரியும் இந்த எலி இங்கெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஆன் பண்ணி என்னடா அது? அப்படியேங்கப்பா அந்த பேய் மேலே தாங்க நிற்குது. ஐயோ மேலே தான் நிற்குது. ஐயோ வருது. எஸ் எஸ் அந்த பேய் நம்ம கொண்டுட்டோங்க. போட்டு கைமா பண்ணியாச்சு. ஜலசமாதி ஆயிடுச்சு அந்த பேய். யாருக்கிட்டடா? கேமிங் பாஸ்ரா. இந்த கேமுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. இந்த எலி குஞ்சு தானே அப்போதான் வந்து கட்டிட்டு போச்சு. இந்த வழியாக போகக்கூடாது. மறுபடியும் கம்பியை உடச்சிட்டு அது வந்துட போகுது அந்த பேய். இந்த வழி இது வந்த வழி. நான் அந்த ஜென்ரேட்டர் அந்த இது வேறு எங்கே போச்சுன்னு வேறு தெரியலையே. அதை வேறு தெரியணுமா? எங்கே போச்சு? எஸ் இங்கே இருக்குது. எஸ் எடுத்துட்டேன். இதை போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இந்த எலி குஞ்சு தானே கத்துச்சு. நீ கத்துடி அவனை. எவனும் உனக்கு வரமாட்டான். ஏன்னா உன் பாஸ் அடித்து நான் கைமா பண்ணிட்டு வந்து தான் வந்திருக்கிறேன் நான். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒட்டாதான் அவன் எல்லாத்துக்கும். இது என்னடா? எஸ் நம்ம ஜென்ரேட்டர் வந்திருக்கோம்ல. இந்த வழியும் போகல. ஐ திங்க் நம்ம சுற்றி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ் நம்ம வந்து இந்த வழியாக போடாதான் நான் கரெக்டாக நினைக்கிறேன். இந்த இல்லை ரைட் சைடில் அப்படியே போயிட்டு அந்த வழியாக அப்படியே போகணும்னு நினைக்கிறேன். எஸ் அங்கே ஏதோ ஒரு ஒளி வட்ட மாதிரி தெரியுது. எஸ் இங்கே தான் இருக்குது. மிஸ்ஸிங் பீஸை கண்டுபிடிச்சாச்சு. எங்கேயோ சவுண்டு கேட்டுச்சு, எங்கன்னு தெரில. ஓகே இதை போய் ஆன் பண்ணி விட்டு வந்துடலாம். எத்தனை நாளைக்கு தான் இந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டில் வேறு எவ்வளோ நேரம் தான் சார்ஜ் இருக்க போகுதுன்னு தெரியலை. நம்ம இதையும் கொஞ்சம் நம்ம சிக்கனமாக தான் பயன்படுத்தணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இதாக இருக்கும். ஓகே இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஓகே ஏதோ அண்டர் கிரவுண்டு மாதிரி வந்திருக்குறோமா? ஓகே இல்லைங்க அதே சாக்கடை தாங்க. ஓகே இந்த லிவரை யூஸ் பண்ணி விட்டு கிளம்பிடலாம். எஸ் வாடா ஒரு வழியா மே ஃப்ளோருக்கு நான் வந்துட்டேன். எஸ் இனிமேல் யாராலையும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது மேன். எஸ் டோரை பார்த்துட்டேன். கேம் முடிஞ்சா? என்னது சாப்டர் 2 கம்ப்ளீட். ஓகே நம்ம கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் நினைக்கிறேன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலையா? ஓகே நம்ம வெளியில் நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியில் தான் வந்திருக்கிறோம். நம்ம இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணலை. ஓகேங்க ஏதோ ஒளிவட்ட மாதிரி தெரிகிறது. ஓகே அங்கே போவோம். இது சாப்டர் 3 ட்ரீ ஹேவ் ஐஸ். மரத்துக்கும் கண்ணு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லா மரத்தையும் நம்ம பார்த்துட்டு தானே போகணும். என்னடா அது? ஒரு பேச்சுக்கு தானடா சொன்னேன் நான். அங்கே ஏதோ ஒரு கண்ணு மாதிரி சிவப்பு கலரில் ஏதோ ஒரு கண்ணு மாதிரி தெரியுதுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம இந்த ஒவ்வொரு லேம்புக்கிட்டே போயிட்டு நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஏதோ அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா? சிவப்பு கலரில் ஏதோ 2 புள்ளி மாதிரி தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கே பூச்சாண்டிங்க நிறையா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடி வேற ஏன்டான்னு போட்டு பயமுடுத்துது. அங்கே பாருங்க ஆட்டு தலையை ஒரு 2ஆக வெட்டி
மண்டை ஓட மட்டும் வச்சிருக்கிறாங்க. அங்கே பாருங்க, அங்கே ஏதோ அப்படியேங்க அப்பா, இன்னுங்க அது அதோட கவுட்டு கடியிலே நான் பக்கத்துலேயே இருக்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் உரசுனேன், வாயில் பபுள் கம் மாதிரி போட்டு மென்று துப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படியே பொறுமையாக தான் போகணும். இது அப்படியே மறைஞ்சு நெளிஞ்சு அப்படியே போயிட்டே தான் இருக்கணும். இன்னும்னா அந்த பேய் மாதிரி நம்மளையும் பிடிச்சி வாயில் அரைச்சி ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது ஃப்ரூட் மிக்சர் போட்டுரும் நம்மளைய. எங்கே போகிறது? ஐயோ, எங்கே அந்த லைட் இருக்குன்னு தெரியல. என்னடா அது அங்கே ஏதோ கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் அது நம்ம இடத்துல வந்த மாதிரியும் அதே இடத்துல வேறு எதுலையோ பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், ஓ இது நாம் இருந்த வீடு தாங்க. இப்போ பற்றிக்கிட்டு இருந்துச்சு பாருங்க. கொஞ்சம் நாம் அங்கே இருந்தோம்னு வைங்களேன், நாமளும் தீச்சட்டி மாதிரி கருகி சுண்ணாம்பு சாம்பலாக போயிருப்போம். ஓகே, இந்த இடத்த விட்டு எங்கே இப்படி இறங்குறதுனே தெரில, ரொம்பவே இருட்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கீழே இருங்க, லைட் லேம்ப் எடுத்து பார்ப்போம். எஸ், எனக்கு தெரிஞ்சு கீழே தான் வழி போகுது. அப்படியே பொறுமையாக அப்படியே இறங்கி கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு, அவ்வளோதான், கவுட்டை கிழிஞ்சிரும். இப்போ பொறுமையாக அப்படியே கீழே மட்டும் யாரும் நின்றாதீங்கப்பா. ஐயோ வழுக்குது. இது வேறு என்னங்க இப்படி? ஐயோ அந்த பேய், அந்த டார்ச் லைட்டு பேய் நிற்குதுங்க. எனக்குன்னு ஏன்டா அப்படி வரீங்க? எனக்குன்னு ஏன்டா அப்படி வரீங்க? கொஞ்சமாவது எனக்கு சர்வே பண்ண விடுங்கடா. அப்பாடி, ஓடு 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 ஓடு. ஓ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அதோட மூஞ்சி பாருங்களேன். நம்ம அந்த பாட்டு அந்த ஆட்டு தலை மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஆட்டோட ஸ்கல்லு மாதிரியே இருக்குது மூஞ்சி. நான் கண்ணு டார்ச் லைட்டு மாதிரி பலபலான் இருக்குது. ஓடு 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 ஓடு, நீனா மாட்டிடுவேன். ஆண்டவா, அப்படியே போயிரு. ஓகே அப்படியே போயாச்சு. என்னது ஏதோ நம்ம நோக்கி வர மாதிரியே தெரியுது. ஆனால் என்னன்னு தெரியல. இந்த தண்ணி லெவலில் என்ன வேகமாக போக முடியாதா? ஐயோ, குதிச்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், போ. இது ஒன்று வருதுங்க. இது லைட் அடிச்சு வந்துட போகுது. எனக்கு தெரிஞ்சு பாருங்க, அதே மாதிரி தான் இதுவும். தவளை மாதிரி இதுவும் ஒரு ஜந்துங்க. ஏண்டா இந்த ஏரியாவில் என்னடா வச்சுருக்கிறீங்க? இந்த கேம் கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது. அடேங்க அப்பா, வராம்பரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு கேம் தான். நாம அதில் சேஃபாக இருக்கணும்ப்பா. சாமி, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட பிசுறு தட்டிடும். கீழே இறங்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த வெளிச்சத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். முன்னாடி இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்குதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓடிடணும். ஓடு. ப்ளீஸ், என்னடா படிக்கட்டு மாதிரி போகுது. இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. என்னடா போய் தண்ணிக்குள்ளே தான்டா போய் விழுகுறோம் நம்ம. என்ன அது? இந்த இடத்துக்கு போகிறதுனே தெரில. ஐ திங்க் நம்ம இந்த வழியாக தான் போய் படிக்கட்டுமா? எஸ், இங்கே ஒரு வழி இருக்குது. இங்கே ஏறி வேறு ஏதாவது. எஸ், அங்கே ஒரு வீடு இருக்குது. இங்கேயும் ஒரு ஜம்ப்பு. எஸ், கூரை தவிர ஸ்பைடர் மேன் மாதிரி தாவுறாங்க நம்ம. இது வருதா? இது வரல. 3, 2, 1 ஜம்ப்பு. இது வருதா இல்லையான்னு பார்த்துட்டு தாங்க போகணும். இல்லை அப்படியே அப்படியே தண்ணி அப்படியே அமுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். எஸ், அடேங்க அப்பா, ஏதோ ஒரு பூஜை மாதிரி நடக்குதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சு மேபி இதில் ஏதோ பலி கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பலி கொடுக்குறவங்களா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வச்சு இப்படி நெருப்பு கொளுத்தி வச்சு அப்படியே பூஜை பண்ணுக்கிறாங்க. இது இருட்டா போகிறதுக்கும் பயமாக இருக்குன்னு சொல்லி வாய முள்ள ஏண்டா ஓடு குதி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா இந்த பேய் லம்பா நம்மளே தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஐயோ, இங்கே ஒன்று சுற்றுதுங்க. அப்படியேங்க அப்பா. நம்ம அந்த கூரைக்கு நம்ம மேலே போகும்போது ஒன்று கீழே ஒன்று சுற்றின்னு இருந்துச்சுல்ல, அதுங்க நம்மளைய பார்த்துருச்சுங்க. அப்படியேங்க அப்பா, எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. ஐயோ, நம்மளைய வர சுற்றி வளைச்சிட்டாங்க. எப்படி பார்க்குதுன்னு நம்மளைய.
எனக்கு ஒரு டவுட்டு, நாம் குமிஞ்சா மட்டும் ஏன் இந்த பேய்ங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, நிமிந்தா மட்டும் அப்படியே குறவழியோட கடிச்சு துப்பிடுது. நடந்து போகிறான் பாருங்க, அப்படியே கவுட்டையை பிறந்துட்டு. எம்மாடி, ஐ திங்க் நம்ம இப்போ அவன் பின்னாடியே அப்படியே பொறுமையாக அப்படியே நடந்து அப்படியே குமிஞ்சு அப்படியே போவோம். அப்படியே பார்த்தீங்களா, நான் சொன்னது சரிதான். இவங்க ஏதோ ஒரு நரபலி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, ஆட்டு மண்டை, என்னென்னமோ கோழி ரெக்க என்னென்னமோ கணக்கு, காக்காவெல்லாம் பலி கொடுத்து வச்சுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு பலி கொடுத்து இந்த பவரை ஏற்றிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சைட்லேயே ஒன்று சாத்தான் போகுது. இந்த பக்கம் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். அப்படியேங்க அப்பா, இவ்வளோ வேகமாக ஓடி வரோம் பாருங்க. ஆட்டுத்தலைங்க, ஆட்டுத்தலை ஹெல்மெட்டு மாதிரி போட்டிருக்குறாங்க. ஏங்க அப்பா, அப்படியே பின்னாடியே போகிறேன். அப்படியே நமக்கு பொறுமையாக அப்படியே அவங்க அப்படியே பின்னாடியே வரானா நேரம் அந்த பேய் கவுட்டை கடையிலே இருந்தேன். அப்படியே கவட்டையோட தூக்கிட்டு போய் என்னை அப்படியே கைமா பண்ணியிருக்கும் நேரம். அம்மா, என்னடா பார்க்குறேன், நான் கீழே குமிஞ்சிருக்கிறவரு ஒன்னால் ஆணியை கூட கட்ட முடியாது மேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா கூடவே நிற்பியாடா, போடா போடா போடா. ஐயோ போகிறாங்க, நம்ம சொன்னது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். போகிறான், இங்கே ஒன்று சுற்றுதுங்க, இங்கே ஒன்று சுற்றுது. ஐயோ எந்த பக்கம்டா போகிறது, எதுக்குடா இப்படி ஒரு கேமை உருவாக்குனீங்க. கொஞ்சம் நம்மளை பொறுத்த வரையும் கொஞ்சம் ஒரு ஈஸியான ஒரு கேம், ஒரு டுட்டோரியலாவது கொடுத்துருக்கலாம். எந்த கேம் இந்த மாதிரி எப்படி விளாட்றதுன்னு தெரியல. வழி போகிற இடத்துக்கே நான் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் கடைசியில் அந்த கேம் கரெக்டாகவே போய் அமைஞ்சிருது. இன்னும் அந்த பேய் எங்கேயும் ஓடிச்சுல. எனக்கு தெரிஞ்சு நம்மளை அவங்க பார்த்துருப்பாங்க, குரூப் டிஸ்கஷன் பண்ணி நம்மளை ஏதோ போட்டு தள்ளுறதுக்கு ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வீட்டுக்குள்ளே தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். எஸ், அப்படியே இந்த வழியாக அப்படியே போய் யாரோ இங்கே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த பேய்ங்க தான் இங்கே ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, பொறுமையாக அப்படியே இந்த வீட்டில் ஏறி அப்படியே படிக்கட்டுக்கிட்ட போய் அப்படியே என்னது யாராவது இவங்க இந்த மண்டை ஓட்டுக்காரங்க. அப்படியே இங்கே ஒரு சாவி எடுத்து ஓடுறோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த சாவியை எடுத்துகிட்டு போய் நம்ம இதையாவது போய் ஓப்பன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எஸ், ஆமாம் இல்லைங்க, நம்ம எடுத்தது கூட அந்த மக்குக்கு தரல. இன்னும் அந்த நாய் பூஜை பண்ணிக்கிட்டு கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு யாரையோ அது கூப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன். பேய ஏதோ சம்மன் பண்ணி வர சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இந்த கீ ஆனால் எங்கே கொடுக்குன்னு தெரியலையே. ஒரு தகரத்தில் போய் சொல்லணுமா? எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் நினைக்கிறேன். ஓ, ஓப்பன் ஆயிருச்சா? ஏங்க, அடா அவ்வளோதாங்க. எஸ், நம்ம சாப்டர் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, முடிஞ்சு போச்சுடா. இருந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டும் போச்சு. இப்போ அந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டுக்கு நான் எங்கே போக? எனக்கு தெரிஞ்ச அங்கே ஏதோ ஒரு டார்ச் லைட்டு மாதிரி இருக்குது. எஸ், டார்ச் லைட்டு தான். சாப்டர் 4 த சம்மனிங். நான் நினச்சது என்றைக்கும் தப்பாகாது மேன். நான் நினச்சது சரிதான். இந்த சம்மனிங்னு பேர் வரும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த பேயை வந்து ஏதோ ஒரு ராட்சச அரக்கனை கூப்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இங்கேயும் ஒரு மிஸ்ஸிங் பீஸ் இருக்குதா? இந்த மிஸ்ஸிங் பீஸை வர கண்டுபிடிச்சி எனக்கு தெரிஞ்ச இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எஸ், அது எங்கள் அப்பா ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. தொட்டா அவ்வளோதான், காக்கா மாதிரி ஆயிரும். வேறு இந்த வழி நான் கரெக்டான வழிக்கு தான் போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வழி தான் ரூட்டு போகுது. எஸ், அப்படியே இந்த வழியா? ஆமாம், இந்த வழி தான். எனக்கு கம்பி வழி கூட இந்த இடத்துல போட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பி வழியை தாண்டி போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டான ரூட்டுக்கு தான் போகிறோமா? இருங்க, லைட் அடித்து பார்ப்போம். எஸ், கரெக்டான ரூட்டுக்கு தான் போகிறோம். எதுக்கு சார்ஜ் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. இந்த இடத்துல என்னங்க, நான் பார்க்குற எல்லா இடத்துலையும் இந்த கொட்டல் எல்லாமே சதறி பீஞ்சு கிடக்குங்க. கடவுளே சார், என்னடா அது? ஏதோ மண்டை ஓடு மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்களா அதை? அப்படியேங்க அப்பா, மண்டை ஓட ஏன்னா எங்கேயோ பார்த்துருக்குறேன். அந்த மூஞ்சி, ஆனால் அது அந்த ஃபேஸு எல்லாத்தையும் எங்கேயோ பார்த்துருக்குறேங்க. எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
கீழே தாங்க இருக்குது. அது தெரியுது பாருங்க மூலையில். வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க நமக்கு அது. ஐயோ கீழே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அப்படியே ஷார்ட்கட் வழி அப்படியே போயிடலாமா? இந்த இடத்துலையும் வழி இல்லையா? அப்படியே பொறுமையா இங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க இங்கே எல்லாரும். ஓடுறோம் அப்படியே எங்கள் அப்பா ஏங்க இது அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு பேய், அந்த பேயோட குட்டிங்க அப்படியேங்க அப்போ. சரி திரும்பி பார்த்தா வருது. அதை பார்த்தோம்னா ஐயோ ஓடிடுது. இதை மிதிச்சு கொள்ளலாம் போலையே. இதை மிதிச்சோன்னா என்ன சாணி மாதிரி ஆயிடுது. இதை பார்த்தோன்னு விளையாடல. நம்மக்கிட்டே இது ஸ்குட் கேம் விளையாண்டுட்டு இருக்குதா? வரட்டும் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே நம்ம பேசிக்கிட்டு வந்த வழியை மறந்துட போகிறோம். ஓகே நம்ம வந்த வழி கரெக்டாக அப்படிங்கப்போ அவங்க பேரும் எத்தனை மண்டை ஓட சுற்றிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த வழி தான் நினைக்கிறேன். எஸ் இந்த வழி தான். கொஞ்சம் ஏன்டா இந்த வழியை கொஞ்சம் நேரமாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லென்த்தை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம் அந்த டிஸ்டன்ஸை கொஞ்சமாவது. எஸ் இதை கண்டுபிடிச்சாச்சு. வாடா எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே இந்த லிவரை மட்டும் பிடிச்சிருத்தா போதும். ஓகே எஸ் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு டோர் இங்கே போடுறா, ஏதோ ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. வழி முடிஞ்சிடா. வீடை பார்க்காம பராக்க பார்த்துட்டு வந்தது ஏன் தப்பு தான். ஓகே நல்ல வேலை செக் பாயிண்ட் இருக்கு இங்கே இருக்கிறதுனால வந்தாச்சு போல. ஓகே அப்படி இப்போயாவது பொறுமையாக இறங்கடா சாமி. பொறுமையாக அப்படியே எஸ் இறங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏங்க இது சர்க்கஸுங்க. இது சர்க்கஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த டெத் பார்க் கேம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. எனக்கு அந்த அந்த கிட்டத்தட்ட அந்த பேயை பார்க்கும்போது அந்த டெத் பார்க் ஜோக்கர் மாதிரியே தான் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு. இங்கே இது என்னது ரோலர் கோஸ்டரு இந்த வழியாக தான் போட்டிருக்கு. உட்காரணுமா அதில்? என்னது என்னடா பிடிச்சிக்குச்சு? ஐயோ நான் நினச்ச மாதிரி சரிதாங்க. அச்சா டெத் பார்க் மாதிரியும் இருக்குது. என்ன பண்ணவா? ஐயோ மேலே போகுது. அவ்வளோதான்டா நான் செத்துட்டேன். டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு டை. எஸ் முடிஞ்சு போச்சு. அப்பா உண்மையான ரோலர் கோஸ்டர். நல்ல வேலை இது கேம் தான் இருக்குது. நானும் உண்மையான ரோலர் கோஸ்டர் போடணும்னா அவ்வளோதான். வாந்தி எடுத்து அப்படியே ரோலர் கோஸ்டர் ஃபுல்லாகவே வாந்தியாக தான் கிடக்கும். முடிஞ்சிடா. நான் நினச்சது சரிதான். எப்படியாவது நேராக போய் எங்கேயாவது போய் முட்டு வாங்கி நினச்சேன். ஆனால் முட்டிட்டேன். ஆனால் இந்த இடம் பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. இது என்ன இடம்? எல்லாமே ஒரு மாதிரி எல்லாம் மிதக்குதுங்க. பாருங்க அந்த டேபிள் எல்லாமே மிதக்குது. இது என்னது பிரமிடு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த கல் எதுக்குன்னு தெரியலையே. இது என்ன டாய்லெட்டாடா? அட கன்றாவதி. இங்கே பாருங்களேன் சேர் முதற்கொண்டு எல்லாமே மிதந்துட்டு கிடக்குது. எனக்கு தெரிஞ்சது நம்ம ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளார வந்திருக்கோம். அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. அப்புறம் நம்ம வந்த ரோலர் கோஸ்டர் கூட காற்றுல மிதந்துட்டு கிடக்குது. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. என்னடா அது எடுக்க முடியல? எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் எடுக்க முடியுமோ? இல்லை அப்படிலாம் தெரியல. போய் பார்க்கலாம் இருங்க. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இது எடுக்க முடியுது. அப்போ அதையும் எடுக்க முடியுமே. அது அப்படியேங்க அப்போ என்னடா அது? எஸ் இதையும் எடுத்தாச்சு. எடுங்கடா எடு. எஸ் எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னடா அது? இவங்கப்பா எனக்கு தெரிஞ்சு இதுதான் மெயின் வில்லன் நான் நினைக்கிறேன். இங்கே எதுவும் ஒன்று போகுது. என்னடா அது? செத்துட்டேன்டா. சோழி முடிஞ்சிடா. என்னடா நான் ஏற்று நேரத்தில் இறக்கிருக்கீங்க? நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு சரி நான் செத்துருவானே நினச்சேன். கடைசியில் பார்த்தா அதே பார்க்குக்கிட்டே வந்து இறக்கியிருக்காங்க. சண்டாளாகளா. இந்த இங்கே எப்படி போடுறது? தெரிஞ்சு இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். என்னடா அது? ஐயோ இவங்க நிறையா இருக்குதுங்க. ஐயோ குதி போ சு அம்மா கொஞ்சமாக திரும்ப விடுங்கடா. டே ஓடு 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 ஓடு.
எனக்கு தெரியும் ஜேசிபி மேலே ஐயே சல்லு புல்லுங்குது. அப்படியேங்க அப்பா ஏய் போயிரு ஐயோ. நமக்குன்னு புதுசா கிளம்பி வரானுங்களே. ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி ஏண்டா ஐயோ கூடவே வருது இது நாய்க்குட்டி மாதிரி. நாய்க்கோ கூட இப்படிலாம் வராதுடாடி. நீ கொல்றதுக்கு அவ்வளோ ஆர்வம் பாருங்க இருக்கு. அதனால போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சது மேஸ். இது என்னடா புது ஒரு மேஸா? எனக்கு தெரிஞ்சு இடையில ஏதாவது கண்டிப்பாக எனக்கு டெஃபினெட்லி நான் அடித்து சொல்கிறேன் பேய் சொன்ன மாதிரி. ஏங்க அந்த ஆட்டு தலையங்க கொண்டு போட்டான்டா. முடிஞ்சுடா. எனக்கு தெரிஞ்சு நம்ம அவங்ககிட்டே மாட்டோம். என்ன கிறகண்டா அது? ஐயா கொட்டலு சை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒன்று கதறிட்டு கடைஞ்சி போகிறேன் அந்த அதுன்னு நினைக்கிறேன். நம்ம கூட அந்த படிக்கட்டில் போகும்போது ஊன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். எனக்கு வீங்குது. நீ எப்படா உயிரோட இருந்த? எங்க அப்பா நான் தான் உனக்கு கொண்டுட்டலடா. அன்னைக்கு அந்த பணம் நினைச்சாண்டா தூக்கிட்டு வந்தோம். அப்புறம் தான் எனக்கு உயிர் இருக்குதே எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் போகாத கோயில்ல பார்க்காத வைத்தியம் இல்லை. அப்போ இவனை தான் சம்மன் பண்ணி கூட்டம் வந்தாங்களா? ஓடுறா டே. அப்படியேங்க அப்பா என்னடா அது ஏதோ முளைக்குது. ஐயோ ஓடுற அப்படியேங்க அப்பா ஒரு பாறாங்கல்ல 2ஆ பொழந்துருச்சுடா டே. ஓடுறா டே. கையில் மாட்டினோம் செத்துரும். ஐயா ஏங்க அந்த ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அப்படியே கொடுக்கு மாதிரி ஏதோ முளைக்கிறாங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ரா சாமி. ஓடு ஐயோ பிடிச்சிருச்சா ஓடு ஐயோ பிடிச்சிருச்சு. செத்தன் அடி ஏங்க போய் எவ்வளோ பெரிய வாயி. போச்சு முடிஞ்சிச்சுடா. சோழி முடிஞ்சு. வெறிய கிளப்பிடுச்சுடா இன்னைக்கு அந்த பேய். ஓகே எப்போ போல தான் உட்காந்து ஓடிக்கிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சாச்சு. இன்னி வாடா நான் இந்த பேக் டு த ஃபார்ம்டா. ஓகேப்பா எங்கப்பா என்ன சொல்லி வாய முடியல அதுக்குள்ளேயும் ஏன்டா பாறையே உடைக்கிறேன். ஐயோ அவசரப்பட்டு வாய விட்டா ஐயோ போச்சுடா மறுபடியும் செத்துறேன்டா. இல்லை ஐயமலை உயிரோட தான் இருக்கேன். ஓடு அப்படியே குதிச்சுட்டே ஓடினா தான் அதெல்லாம் நம்மளை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ் வந்து புடி பாரு. ஐயோ வந்துற போது பார்த்துக்க. ஐயோ ஓடு எனக்கு தப்பாக போடுது இது. ஆத்தாடி நம்ம போராடலாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா துப்பாக்கி சவுண்டு மாதிரி ஏதோ கேட்குது. நான் எதுவும் சுடலையே. எஸ் ஒருத்தன் வந்துட்டான்பா. காப்பாத்துறா சாமி. எனக்கு தெரிஞ்சு நம்ம லைஃப் கார்டு யாரோ வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ போகவும் ஓட மாட்டேங்குது. எஸ் அப்படியே சுட்டு கொள்றா. ஏங்க லைஃப் ஜாக்கெட்டுக்காரங்க இல்லைங்க போலீஸ்காரங்க. எப்பாடே சாமி வந்துட்டியாடா? இவனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குது. ஓகே எஸ் ஆனால் வேகமாக தூக்கு. வேகமாக இழுத்துட்டு போகிறான்னு பாரு. அந்த பேய் நீ இவன் போகிற வேகத்துக்கு பார்த்தா அந்த பேய் என்னை மறுபடியும் இழுத்து போட்டு தின்றும் போலையே. ஓகே அங்கே எதுவும் இருந்துச்சுங்க தெரியல. அங்கே எதுவும் ஒன்று இருந்திருக்குது போல். அதை பார்த்து கத்துறாங்க இந்த கேரக்டர். ஐயோ அடுத்து என்ன வரப்போன்னு தெரியலையே. கேம் கம்ப்ளீட்டா? என்னடா சொல்கிறீங்க? முடிஞ்சிருச்சா கேமு? ஸோ அவ்வளோதான் கைஸ், கேம் பிளே முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து இதை ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடுபெறுவது நான் உங்கள் விக்கி.